புதுசாக வந்து சில பிரச்சனைகள்லாம் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணி மகாநதி சீரியலை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகலாம். விஜய் காவேரி அப்படியே வந்து நெருக்கமாக்கி அதை வச்சு வந்து கொஞ்சம் பிரிஞ்சதுக்கப்புறம் சேர்ந்தால் தானே அதில் ஒரு காதல் அதிகரிக்கும் அப்படின்னு வந்து எதோ ஐடியாலாம் பண்ணி ஆனால் தேவையில்லாத விஷயங்கள் மட்டுமே வந்து நடந்துகிட்டு இருக்குது சீரியலில் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஜூம்பா கிளாஸ் எடுக்கிறார் திடீர்னு விஜய். இதுக்கு முன்னாடி விஜய் ஜூம்பாலாம் பண்ணி பார்த்துருக்கீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. புதுசாக ஏதாச்சும் ஒன்று பண்ணுவோம், போர் அடிக்குதே அப்படின்னு பண்ணுறது. அதில் லாஜிக் இருக்கா, லாஜிக் இல்லையா, அதை பற்றியெல்லாம் கவலைப்பட தேவையில்ல அப்படின்னு இருக்கிறது. அதே மாதிரி காவேரி வீட்டுக்கு வந்தோடனே ஒரு 2வது நாளே வந்து காவேரியோட அம்மாவும் குமரனும் என்ன பண்ணுறாங்க, அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட போயிட்டு பக்கத்தில் இருக்க டெரண்ட்டை காலி பண்ணுங்கிறாங்க. இவங்க வந்து 3 நாள் தான் ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அந்த ஓனரை பார்த்து வந்து நான் ஒரு பொண்டாட்டி மாதிரி தான், நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. நாளைக்கு வீட்டை விட்டு போக சொன்னால் என்ன பண்ணுவீங்க? திருப்பி உங்கள் வீட்டில் இப்போ வந்து இருக்கிற பிஸ்னஸே வந்து அந்த இது டெய்லரிங் பொட்டிக்கும் இந்த அப்பளோ பிஸ்னஸ் தான். டெய்லரிங் பொட்டிக்கு இப்போ தான் காசெல்லாம் வச்சு கஷ்டப்பட்டு வந்து ஒரு பெருசாக ட்ரை பண்ணி அது இனிமேல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்ற போகிறாங்க. இன்னொரு பக்கம் அப்பள பிஸ்னஸை நீங்களே கெடுத்துப்பீங்க போல. இவர் போய் எங்கெல்லாம் கடையில் போய் கொடுக்குறாரோ, கடையில் போய் வாங்குறாரோ அங்கெல்லாம் போய்ட்டு உங்கள் பிஸ்னஸ் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வரதெல்லாம் என்ன ஒரு முட்டாள்தனங்கிறது புரியல. உங்களுடைய குடும்ப விவகாரம் வேறு, பிஸ்னஸ் வேறுங்கிறதுக்கான அந்த அளவுக்கான சின்ன அறிவு கூட இல்லாத மாதிரி தான் வந்து இந்த கேரக்டர்லாம் காமிக்கிறாங்க. ஆனால் ரொம்ப சுயநலமான ஆட்களாக இருக்காங்க. முக்கியமாக நீங்கள் வந்து காவேரியில் ஆரம்பித்து காவேரியுடைய அம்மா அந்த குடும்பமே வந்து பார்த்தா தங்களுடைய நலன் என்ன, தங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது தான். இப்போ யமுனாவோட கல்யாணத்துக்கு அப்புறம் நிவினை பற்றிலாம் யாருமே கவலைப்படல. நிவினை ஒரு பொருட்டாக கூட மதிக்கல. அதே மாதிரி இப்போ விஜய் இருந்து எத்தனையோ உதவிகளை குமரனே வாங்கியிருக்காரு. அந்த குடும்பத்தில் எல்லாருமே இதில் வந்து ஹெல்ப் அடைஞ்சிருக்காங்க, ஆதாயம் அடைஞ்சிருக்காங்க. ஆனால் இப்போ ஏதோ வந்து அவரை வந்து ஒன்றுமே இல்லாத மாதிரி அவர் வந்து மதிக்காமல், அவர் வந்து விழுந்தாலும் அடிபட்டாலும் ரத்தம் வந்தால் கூட கண்டுக்காமல் இருக்க அளவுக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு மட்டமான ஒரு எண்ணத்தோடய இவங்க எல்லாருமே இருக்க மாதிரியே இருக்காங்க. சரி, விஜய் தப்பு செஞ்சாலும் தப்புக்கு மன்னிப்பு கேட்குறாரு, எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்காரு. காவேரிக்கு தெரியும் இல்லை அவர் தூரம் வருத்தப்படுறாரு. ஆனால் அவங்க அம்மாட்ட வந்து அம்மா நீங்கள் கொடுத்த வார்த்தையை தவிர வேறு எதுவுமே பண்ண மாட்டோமா அப்படிங்கிறது. ஆனால் வந்து நர்மதா உயிரை காப்பாற்றுறதுக்கு யார்ட்டையும் சொல்லாமல் கோடி போய் கல்யாணம் பண்ணுறது. உங்கள் அம்மாவிட்டையும் மதிக்கிற அம்மாவுக்கு தெரியாமல் யமுனாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறது எல்லாமே கிறுக்குத்தனம் தான் பண்ணி வச்சாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த சமயத்தில் விஜய் ஒரு கட்டத்தில் முடிவு பண்ணி ஒழுங்காக நீ என் கூட வந்துரு, இல்லை நான் மொத்தமாக விட்டு போகிறேன்னு போகிறாரா, இல்லை இன்னமும் வந்து பாவமாக இங்கே உட்காந்துருக்க போகிறாராங்கிறது தெரியல. விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுற நிலைமை வரும்னு நினச்சே பார்க்கலாம். உங்களுக்கு என்ன தோணுது?